ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரம்யா அதுரா யூடியூப் சேனல். காலையிலே சாதம் வச்சு குக்கரில் பருப்பை வேக போட்டாச்சு. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா சவ் சாம்பார் தான் செய்ய போகிறோம். என்னோடய குழம்பு ரெசிபி வந்து எப்போயுமே சிம்பிளாக தான் இருக்கும். அதுக்கு வெங்காயம், தக்காளி, சவ் எடுத்துக்கோங்க. நான் ஒரு சவ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஆள் ஜாஸ்தியாக இருந்தால் கூட ஒரு சவ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சவ்வை கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. பருப்பை குக்கரில் வேக போட்டு எடுத்துக்கோங்க. பருப்பு, ஜீரகம், பெருங்காயம், வத்தத்தூள் பருப்போடு வேக போடணுன்னாலும் போட்டுக்கலாம், இல்லை நம்ம குழம்பு வைக்கும்போது போடணுன்னாலும் போட்டுக்கலாம். நான் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதுலேயே தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா மசியாக வதக்கிட்டு நான் பருப்புலேயே வந்து உப்பு வெந்ததுக்கப்புறம் சேர்த்து தான் கடந்து வச்சுருக்கேன். அதனால் உப்பு அளவாக போட்டுக்கோங்க. ஏன்னா பருப்பு சப்பட்டின்னு இருக்கும்போது நம்ம அதில் உப்பு போட்டு வச்சா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த சவுச்சாவை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம வீட்டு குழம்பு தூளும் வத்தத்தூளும் போட்டுக்கோங்க. பருப்பில் வத்தத்தூள் போட்டால் இதில் போட வேண்டாம், பருப்பில் வத்தத்தூள் போடாட்டால் இதில் போடுங்க. ஏன்னா இப்படி வைக்கும்போது நமக்கு கடை சாம்பார், ஹோட்டல் சாம்பார் மாதிரி இருக்கும். குழம்பு தூளில் வந்து இந்த பட்டை, கிராம்பு இந்த மாதிரி வாசனை ஐட்டம் இருக்கக்கூடாது. நார்மலான ஒரு குழம்பு தூள். அதுக்கப்புறம் நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பை தூக்கி உள்ளே ஊற்றுங்க. நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் லைட்டாக புளிக்கரைசல் விட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா கொதி வரவும் இந்த மாதிரி ஆகும். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க சாம்பார் பொடியை போடுங்க. நீங்கள் என்ன பிராண்ட் சாம்பார் பொடி யூஸ் பண்ணாலும் சரி, லாஸ்ட்டாக இந்த மாதிரி சாம்பார் பொடியை போட்டு இறக்கும் போது டேஸ்ட்டும் சுவையும் அப்படியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது சவ் சாம்பார் ரெடி. இதுதான் நான் வச்ச சவ் சாம்பார். பாய்.